சனி பகவானிடம் மன்னிப்பு கேட்பதாகவும் சனி பகவானோட நேர்மறை கதிர்வீச்சுகள் நம் மீது விழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். சனி பகவான் ஒரு தர்மகர்த்தா, ஒரு நியாயவான், தொழிலுக்கான அதிபதியும் அவரே. சனி பகவானை பொறுத்தளவுக்கு நேர்மையாய், நியாயமாய், உத்தமனாய், நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பவர்களுக்கு நல்லதை வாரி வாரி அள்ளி அள்ளி வழங்குவார். எதிர்மறை எண்ணங்களுடன் எதிர்மறை செயல்களை செய்பவர்களுக்கு தீமையை வாரி வாரி வழங்குவார். ஆம், அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை, குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை, குபேரரே சரணம், குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. டிசம்பர் 20 புதன்கிழமை வளர்விறை அஷ்டமி. இன்று சனி பகவான் சனி பயிற்சி ஆகிறார். கும்பத்தில் இருந்து பல அற்புதங்களை ஏற்படுத்த இருக்கின்றார். சனி பகவானை பொறுத்தளவுக்கு நேர்மையாய், நியாயமாய், உத்தமனாய், நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பவர்களுக்கு நல்லதை வாரி வாரி அள்ளி அள்ளி வழங்குவார். எதிர்மறை எண்ணங்களுடன் எதிர்மறை செயல்களை செய்பவர்களுக்கு தீமையை வாரி வாரி வழங்குவார். ஆம், சனி பகவான் ஒரு தர்மகர்த்தா, ஒரு நியாயவான், தொழிலுக்கான அதிபதியும் அவரே. அந்த சனி பயிற்சி 12 ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு தெளிவான ராசி பலன் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இன்னைக்கு சனி பயிற்சி அப்படிங்கிறங்காட்டிக்கு இன்னையிலிருந்து ஒரு 3 நாட்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு மந்திர ஜபம் சனி பகவானிடம் மன்னிப்பு கேட்பதாகவும் சனி பகவானோட நேர்மறை கதிர்வீச்சுகள் நம் மீது விழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். என்ன செய்யலாம்? சனி பகவான் அப்படிங்கிறது சனி ஈஸ்வரன் என்று சொல்வதால் நம்ம ஈஸ்வரனுக்கான மந்திரமான ஓம் நம சிவாய, நம சிவாய என்கின்ற மந்திரத்தை 27 முறை ஒரு அச்சு வெள்ளம் வச்சுக்கோங்க. கையில லெப்ட் கையில் அச்சு வெள்ளம் வச்சு ரைட் கையை மேல வச்சு உங்க தொப்புள் கட்டை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓம் நம சிவாய, நம சிவாய என்கின்ற மந்திரத்தை 27 முறையும். அடுத்தது, சனி பகவானோட குரு நம்மளோட பைரவரை வழிபட்டால் பயம் விலகும், சனீஸ்வர பகவானோட தாக்கங்கள் கம்மியாகும். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பைரவாய நம 27 முறை. அடுத்தது, கால பைரவரோட மூல மந்திரம் ஓம் காளாய வித்மகே கால பைரவாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயா என்கின்ற மந்திரத்தை நீங்கள் 27 முறை சொல்லி கையில் இருக்கக்கூடிய இனிப்பை காகத்திற்கோ எறும்பிற்கோ கிழக்கு திசையில தூக்கி போட்டுருங்க. இந்த வழிபாடு புதன், வியாழன், வெள்ளி 3 நாளும் செஞ்சுட்டு சனிக்கிழமை உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்திற்கு போய் சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் போட்டு வழிபாடுகளை செய்யுங்க. இதை செய்வதன் மூலமாக அந்த பகவானோட எனர்ஜி நம்மளை பார்க்கும். உண்மையா இருக்கான், தெய்வ நம்பிக்கையோட இருக்கான், நல்லதை செய்யறான், இவனுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று இந்த பிரபஞ்சமும் கூட ஆசைப்படும். இதை மனதில் வச்சுக்கிட்டு நீங்க அனைவரும் இந்த வழிபாட்டை வரும் 3 நாட்கள் பிளஸ் ஒரு நாளான சனிக்கிழமையும் செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு எல்லா விதங்களிலும் நல்லது நடக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு வரும் டிசம்பர் 31ஆம் தேதி சென்னையில மிக பிரம்மாண்டமான முறையில ஒரு சக்தி மிக்க யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த சனிப்பெயர்ச்சி யாகத்துல பெயரை சங்கல்பம் பண்ணுங்க. கிழக்கக்கூடிய தொலைபேசி எண்கள்ல சங்கல்பம் பண்றவங்களுக்கு கருங்காலி மாலையை பூஜை பண்ணி உங்க இல்லத்திற்கு அனுப்பி இருக்கின்றோம் பிரசாதமாக. கருங்காலி மாலை வாங்குவதற்கும் சனிப்பெயர்ச்சியில உங்களோட பரிகாரத்திற்காக நீங்க செய்ய வேண்டிய சங்கல்பத்திற்கும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். உங்க பேரை பதிவு செய்து கொண்டு அனைவருக்கும் நன்மை கிடைக்கட்டும். அதே நாள்ல நாம் சனிப்பெயர்ச்சி மகா யாகம், புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு யாகம், மார்கழி மாதம் ருணகர லட்சுமி குபேர் கணபதி யாகம் 3 யாகமும் சேர்த்து இந்த யாகம் நடக்க இருக்கு. அதோட சேர்ந்து பிரசாதையும் அனுப்பி வைக்க இருக்கின்றோம். பதிவு செய்யுங்கள். நல்லது நடக்கும், நன்மைகள் பெருகும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஜெய் ஆனந்தம்.